கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. நம்ம நிறைய விஷயத்த புரிஞ்சிருக்கிறதுல பின்தங்கி இருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியறது இல்ல, உண்மைதானே? எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. ஒருத்தருக்கு பிசினஸ்ல டாப் லெவல்ல தெரிஞ்சு வச்சிருப்பாரு. சில லேடிஸ் கிச்சன்ல ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க விஷயத்த. என்ன குழம்பு எப்படி வைக்கணுங்கிற அவங்கள அத்துப்படி. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. ஆனா எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல செம ஸ்ட்ராங். ஆமே. ஆனா வருத்தமான ஒரு செய்தி, 90% மேல ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா, நாம எல்லாருமே தேவனை புரிஞ்சிருக்கிறதுல பின்தங்கி இருக்கிறோம். எதுல நம்ம பின்தங்கி இருக்கிறோம்? சிலருக்கு கல்வி அறிவுல பின்தங்கி இருப்பாங்க, சிலர் சமுதாயத்துல பின்தங்கி இருப்பாங்க, சில இனப்பிரிவு பின்தங்கி இருப்பாங்க பொருளாதாரத்துல. ஆனா பொதுவா உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆண்டவர் பேசுறது தேவனை புரிஞ்சிருக்கிறதுல 90% மேல இருக்கிற மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்க. காட்ஸ் நாலேஜ் இல்ல, தேவனை பற்றிய புரிதல்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. நம்புங்க நான் சொல்றத. நீங்க பேசி பாத்தீங்கன்னா தெரியும், வெளிய மக்களோட நீங்க பேசி பாத்தீங்கன்னா இது என்னன்னு தெரியும். ஒருத்தர் நீங்க பேசும்போது ஒரு உரையாடல்ல, ஒரு கான்வர்சேஷன்ல அதிகமா அவர் தேவனை பயன்படுத்தினார் அப்படின்னா, அவர் தேவனை அறிஞ்சிருக்கிற அறிவுல பின்தங்கி இல்லைன்னு அர்த்தம். அவர் வாயை திறந்த தேவனை பேசுவார். அப்படி பேசல, அவர் வேற ஒண்ண பேசினார் அப்படின்னா பின்தங்கி இருக்கிறார்னு அர்த்தம், தேவனை பற்றிய புரிதல்கள். ஆமென். அப்ப நம்ம எதுல பின்தங்கி இருக்க கூடாதோ அதுலதான் நாம பின்தங்கி இருக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறோம் உலகத்துல. கவனமா இருங்க. நம்ம எதுல பின்தங்க கூடாது? தேவனை பற்றி அறிகிற அந்த அறிவுல, புரிதல்கள்ல, நாலேஜ்ல, அண்டர்ஸ்டாண்டிங்ல நாம பின்தங்கி இருக்க கூடாது, முன்னோக்கி இருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. உண்மைதானே சொல்றது? நம்மளை படைச்சவரை பற்றி நமக்கு புரிதல் இல்லாதான் நாம அழிஞ்சு சீரழிஞ்சு போறதுக்கு முதல் காரணம். திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் யாரை பற்றி? என்ன படைச்சவரை பற்றிய புரிதல்கள் என்கிட்ட அந்த அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு இல்ல, சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஏதோ இருக்கு, சொல்லிக்கிற மாதிரி அப்படி ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க சமய பத்தி கேட்டீங்கன்னா சும்மா பின்னுவேன் அப்படிம்பாங்க. ஒரு பிசினஸ் எப்படி தொடங்குறதுன்னு சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். எந்த பணத்தை எங்க போட்டா எப்படி எடுக்கலாங்கிற கேளுங்க, நான் செம்மையா டீச்சிங்கே கொடுப்பேன். அப்ப இருக்கிறாங்க. பட் என்னை படைத்தவரை பற்றிய புரிதல்கள் என்கிட்ட இருக்குதா? மேலோங்கி இருக்குதா? அவர் யாரோ நான் யார். இதுதான் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம். எது காரணம்? உலகத்துல படைக்கப்பட்ட முதல் மனுஷன், முதல் மனுஷி பேர் யாரா சொல்ல முடியுமா? ஆதம் ஏவாள். ஆதாம் ஏவாள் முதல் மனுஷன், முதல் மனுஷி. இவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமே அவங்கள படைச்சவரை பற்றிய புரிதல்கள் அவங்ககிட்ட இல்ல, பின்தங்கி இருந்தாங்க. நம்மள இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னா நம்ம நல்லது தானே இருக்கோம். இல்ல, கோட்டை விட்டாங்க போச்சு. இதெல்லாம் ஏதேன் தோட்டத்துலதான் நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். தேவனை பற்றிய அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க, முன்னோக்கி இல்ல. ஆமென் சொல்லுங்க. இது ஒரு பெரிய வஞ்சனை. நம்ம எல்லாத்தையும் பிசாசு புரிய விடுவான், ஆனா தேவனை பற்றி புரிய விட மாட்டான். என்னை படைச்ச அந்த நபரை குறித்த நாலேஜை எடுக்கவே விட மாட்டான். அது நீ தெரிஞ்சுனா நீ ஜெயிச்சிருவ, உலகத்துல நீ வாழ்ந்துருவ, நல்லா வாழ்ந்துருவ, சோர்வு இல்லாம வாழ்வ, உற்சாகமா வாழ்வ, தைரியமா வாழ்வ. என்ன போராட்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பாட கலகலான் இருப்ப. அது எனக்கு பிடிக்காது, அது எனக்கு பிடிக்காது. உன்னை எப்படி நான் ஏமாத்துறது?
உன்னைய படைச்சரை பத்தி நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டனா, அந்த நாலேஜ் உனக்குள்ள மேலோங்கி இருந்துச்சுன்னா உன்னை எப்படி நான் ஏமாத்துறது? இதான் பிசாசு. உன்னை எப்படி ஏமாத்துறது? நானு சபைக்கெல்லாம் போகாத, நீங்க அதெல்லாம் யூடியூப்ல பார்க்காத, கடவுளை பத்தி கேட்க, அதெல்லாம் வேலையா? என்ன உலகம் அட்வான்ஸா போயிட்டு இருக்கு, கடவுளை பத்தி புரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன்ட்டு வஞ்சனை, ஏமாத்துவான். ஆமேன். ஏதேன் தோட்டத்தை ஏன் வச்சுக்குங்க. கடவுளை புரியாம பின்தங்கி போனதனுடைய பெரிய விளைவு அது. ஆமேன். அப்ப எதுல நம்ம பின்தங்கி இருக்கிறோம்? என்ன படைச்ச, இப்ப நம்ம பின்தங்கி இருக்கிறோங்கிறத இப்ப நிரூபிக்கிறோம் பாருங்க. அடுத்த வாரம் பாருங்க. என்னை படைச்ச தேவனை பற்றி நான் புரிஞ்சிருக்கிறதுல நான் ரொம்பவே பின்தங்கி இருக்கிறேங்கிற ஃபீலிங், குற்ற மனசாட்சி நமக்கு உண்டாகணும். ரொம்பவே நான் பின்தங்கி இருக்கிறேன். ஆமே. நம்பர் 1. சரிங்க, இதுக்கு அடுத்து வேற எதுல ஏதாவது நம்ம பின்தங்கி இருக்கிறோமா புரிய வேண்டியதெல்லாம் கேட்டீங்கன்னா, 2வது அடுத்து நாம எதுல பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய உண்மை நிலைய புரிஞ்சுக்கிறதுல நம்ம பின்தங்கி இருக்கிறோம். நம்முடைய ரியாலிட்டின்னு இல்லையா, உண்மை தன்மை, நம்முடைய உண்மை நிலைமை, இது எப்பமா புரிஞ்சுக்குவோம்? நமக்கு ஒரு பெரிய வியாதி வந்து, அந்த வியாதி தீரா வியாதியா போய் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ மாதிரி நம்முடைய ஆஸ்தி சொத்தை வித்து, ஏக்கரை வித்து, இதை வித்து, அதை வித்து, வைத்தியத்தை பண்ணி, இதை பண்ணி, அதை பண்ணி ஒன்னும் குணமாகாம அந்த வியாதி நம்மளை போட்டு வறுத்து எடுக்கும் பாருங்க. அப்ப நம்ம நினைப்போம், சே நம்ம இந்த வியாதி இல்லாதப்ப என்னமா வாய் பேசணும், எவ்வளவு திமிரா நடந்தோம், எப்படிலாம் கெத்தா காமிச்சோம், எப்படிலாம் கண்ணை தூக்கி பேசணும், என்னடா வாழ்க்கை, இவ்வளவுதான நம்ம வாழ்க்கை, சே இவ்வளவுதான நம்ம. எப்ப உணர்வோம்? நம்ம வியாதி நம்மளை வச்சு செய்யும் போது அப்ப உணர்வோம், சே நம்ம இவ்வளவுதான்ப்பா, நம்ம என்னமோ பெருசா நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப உணர்வோம். அந்த வியாதி சரியானதுக்கு அப்புறம் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? பழக்கமே இல்லையா? அந்த வியாதி சரியா போச்சு, இப்ப என்ன செய்வோம்? பழைய குருடி கதவை திறட்டு, எப்பயும் போல அதே நட, அதே பார்வை, அதே உட, அதே பேச்சு, அப்படி முடிஞ்சு. நமக்கு ரொம்ப வேண்ட பண்றவங்க, நெருக்கமானவங்க இறந்துட்டாங்க, ஐஸ் பெட்டியில வச்சிருக்கிறாங்க. அந்த ஃபேஸ பார்க்கும்போது என்ன நினைப்போம்? எவ்வளவு நல்ல மனுஷன், எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, நல்லா பேசுவாங்க, ஐயோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, எவ்வளவு உதவி செஞ்சாங்க தெரியுமா. சரி, என்ன செய்ய, மனுஷ வாழ்க்கை அவ்வளவுதானே, நம்மளும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி ஐஸ் பெட்டில படுக்க தானே போறோம். எப்ப உணர்வோம்? ஒரு டெத்தை பார்க்கும்போது நம்முடைய உண்மை நிலை என்ன நமக்கு தெரியும். ஒரு பிரச்சனை வந்து, போராட்டம் வந்து, அது நம்மளை பாடாப்படுத்தும் போது, என்னடா மனுஷ வாழ்க்கை, என்னடா உடம்பு, இவ்வளவுதான உடம்பு, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்னமா பேசுறோம் நம்ம, ஐயா ஒண்ணுமே பண்ண முடியல, என்ன உடம்பு இது, இந்த உடம்ப வச்சுட்டாட நம்ம பில்டப் பண்ணிட்டு இருந்தோம், ஐயா ஒரு நோய்க்கு தாங்க மாட்டேங்கிறப்பா. அப்ப அப்படி உணருவோம். டெத்தை பார்க்கும்போது அப்ப மனித நிலை அவ்வளவுதான்ப்பா. அதான் சாலமன் எழுதுவாரு பிரசங்கில, சந்தோஷமா ஒரு கல்யாண வீடு, ஒரு பர்த்டே வீடு, அந்த பார்ட்டி இந்த பார்ட்டிக்கு போறதை விட ஒரு டெத் வீட்டுக்கு போங்க அப்படிம்பாரு சாலமன் ராஜா. ஒரு டெத் வீட்டுக்கு போங்க. அங்கேயே அங்க போக சொல்றீங்க, என்ன எப்படி பேசுறீங்க கேட்டா, அங்க போனா மனுஷன் தன் நிலைய உணர்வான், தன்னுடைய முடிவை எல்லா மனுஷனும் சிந்திப்பானா. அந்த ஐஸ் பெட்டியில பார்க்கும்போது நம்மளும் தானே ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. நீ அங்க போ, நீ கழிப்பான வீட்டுக்கு, சந்தோஷமான வீட்டுக்கு போனா ஓ நிலைமை என்னன்னு உனக்கு தெரியாது, ஆட்டம் போடுவ. நீ டெத் வீட்டுக்கு போ, ஓ நிலைமை என்னன்னு அதை சொல்லும். ஆமே. அப்ப எதை புரிஞ்சுக்க தவறுறோம்? 2வதுன்னா, நம்முடைய உண்மை நிலை என்ன, ஆக்சுவலா நான் யாரு, என்னுடைய எபிலிட்டி என்ன, கெப்பாசிட்டி என்ன, என்னால எந்த அளவுக்கு போக முடியும், என்னுடைய எல்லை என்ன, இதை நம்ம புரிய தவறிட்டோம், பின்தங்கிட்டோம்.
பணம் வந்தா ஒரு பேச்சு, பணம் இல்லைன்னா ஒரு பேச்சு, ஆரோக்கியமா இருந்தா ஒரு பேச்சு, ஆரோக்கியம் இல்லைன்னா ஒரு பேச்சு, அப்படி இருந்தா ஒரு பேச்சு, இப்படி இருந்தா ஒரு பேச்சு, மாத்தி மாத்தி பச்சுவந்தி மாதிரி மனுஷன் மாறிட்டே இருக்கிறான். அது ஸ்டெடியாவே பேச மாட்டேங்கிறான். ஆமீன் ஆமீன் சொல்லுங்க. அப்ப எதுல நம்ம பின்தங்கி இருக்கிறோம்? நம்பர் 1, தேவனை புரிஞ்சுக்கிறதுல நம்ம ரொம்பவே பின்தங்கி இருக்கிறோம். அதை சரி பண்ணணும். 2வது, நம்முடைய உண்மை நிலை என்ன, நம்முடைய ரியாலிட்டி என்ன, நேச்சர் என்ன அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதுல பின்தங்கி இருக்கிறோம். ஆமே. பரலோகத்துல ஹேருப்புங்கிற தூதன் 2வது பாயிண்ட்ல முதல் பாயிண்ட்லயும் மிஸ்ஸிங். தேவனையும் ஒழுங்கா புரிஞ்சுக்கல, அவனுடைய உண்மை நிலை என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கல. அதனால என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அவன் பரலோகத்துல போய் இல்ல. அதோட இருந்தா பரவாயில்ல, இப்ப அவன் தூதனா இல்ல, பிசாசா இருக்கிறான். எதனால? அவரையும் புரிஞ்சுக்கல, சிங்காசனத்துல மகிமையா ஒளியா வெளிச்சமா அமர்ந்திருக்கிற அந்த தேவாதி தேவனையும் அவன் புரிஞ்சுக்கல, அவனை யாருன்னு புரிஞ்சுக்கல, அவனுடைய எல்லையை அவன் புரிஞ்சுக்கல. ஆமீன். இது எல்லாமே கேடு, சீர்கேடு, நம்மளை குழியில போய் தள்ளி விட்டுரும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப 2 அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம எப்பயுமே முன்னோக்கி இருக்கணும். நம்ம அதிகமா நாலேஜ வாங்கணும். தேவனை பத்தி யார் பேசுறா, தேவனை பத்தி எங்க கிடைக்கும், கடவுளை பத்தி யார் பேசுவா, ரொம்ப நம்புற மாதிரி பேசுறது யாரு, குழப்பம் இல்லாம கலப்படம் இல்லாம தெல்ல தெளிவா புட்டு புட்டு வைக்கிறது எங்க எங்க அப்படி தேடணும். ஆமீன் சொல்லுங்க. உலகத்துல பாருங்க, கடவுள்களை செலக்ஷன் பண்றதுக்கு உலகத்துல நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்களா? நிறைய நீங்க செலக்ஷன் பண்ணலாம். ஒரு ஜவுளி கடை உள்ள போனீங்கன்னா எத்தனை சேலை எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி நீங்க உலகத்துல கடவுள் அப்படின்னு போனீங்கன்னா நிறைய கடவுள்களை எடுத்து போடுவாங்க. இது கும்பிட்டுப்பா, அது கும்பிட்டுக்கா, அது கூட கடவுள் தான், அது கும்பிட்டு இப்படின்ட்டு வரிசைக்கா கடவுள்களை முன்னிறுத்துவாங்க. இது அப்படிப்பட்ட உலகம். அதாவது நிறைய கடவுள்கள் அவைலபிளா இருக்கு இந்த உலகத்துல. ஜவுளி கடையில ஏகப்பட்ட சேலைகள் எடுக்கிறதுக்கு அவைலபிளா இருக்கிற மாதிரியே நிறைய கடவுள்கள் இங்க இருக்கிறாங்க, கும்பிடுறதுக்கு அவைலபிள். ஆமே. இப்ப எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கிறத இப்ப நான் பேசுறேன். அப்படியேப்பா என் கூட வாங்க. சரி, ரைட்டு. அப்ப கடவுளை தெரிவு செய்யறதுக்கு ஒரு கடவுள் கிடையாது உலகத்துல. எத்தனை கடவுள் இருக்கு? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. சரி, நீங்க எப்படி தெரிவு செஞ்சீங்க? உங்களோட கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்குல்ல. சரி, நீங்க எப்படி கடவுளை டிக் பண்ணீங்க, ஓகே கொடுத்தீங்க, தெரிவு செஞ்சீங்க? ஒரு சேலையை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு என்ன செய்வோம், என்ன சொல்லுவோம்? அதுக்கு காரணம் சொல்லுவோம். இது அதை விட நல்லா இருக்கு பாரு, டிசைன் எவ்வளவு அழகா இருக்கு, துணியை பாரு செமையா இருக்கு, நல்லா இருக்குப்பா, ரேட் எல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. இதான் ஒரு காரணம் சொல்றோம் இல்லையா செலக்ட் பண்றதுக்கு. இப்ப கேள்வி, நீங்க ஒரு கடவுளை செலக்ட் பண்ணிருக்கீங்க இந்த உலகத்துல, எப்படி செலக்ட் பண்ணீங்க? சரி, நன்மை, ஓகே, தன்மை, சரி. ஆக்சுவலா இந்த மாதிரி டாபிக் கிறிஸ்தவ சபைகள்ல பேசப்படுறது அபூர்வம், அரிது. இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இயேசு கடல்ல நடந்தாரு, கடல் அலைய அரட்டினாரு, நின்று வச்சு அற்புதம் செஞ்சாரு. ஜென்ரலா ஒரு நாலேஜ். பட் தேவன் இந்த சபையில ஆரம்பத்திலேயே ஒழுங்கா நிலத்துல 5 அடி குழிய தோண்டி பில்லரை போட்டு அஸ்திபாரம் போட பாக்குறாரு. ஃபவுண்டேஷனை, பேஸ ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கு மேல செங்கல் எடுத்து வைக்க பாக்குறாரு. எடுத்தோடனே மண்ணில் செங்கல் வச்சா என்ன ஆகும்? விழுந்துரும், விழுந்துரும். 19 வயசுல பேஸ போட்டுட்டே வந்தாரு. இப்ப பேச போடுறாரு, இந்த பக்கம் செங்கலை கட்டுறாரு, இந்த பக்கம் பேச போடுறாரு, செங்கலை கட்டுறாரு, போட்ட பேச மறுபடியும் ஸ்ட்ராங் பண்றாரு. இந்த வேலையை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. பேஸ் இல்ல அப்படின்னா கட்டளை விழுந்துரும்.
நிறைய பேர் உள்ள வந்து ஏன் வெளியே போனாங்கன்னா பேஸ் இல்ல, அவங்க சும்மா செங்கல் வச்சு இடிக்க வந்துட்டாங்க. ஒரு காத்து, ஒரு செய்தி, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு வியாதி வந்தோடனே செங்கல் அவுட்டு, அவங்க சபைக்கு வரமாட்டாங்க. ஆமென். அப்போ ஒரு பில்டிங்க்கு பேஸ் ரொம்ப முக்கியம், அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஒரு கடவுள் நம்பிக்கைக்கு அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். இப்ப அதுதான் ஒண்ணு, இது ஒண்ணு, இந்த அஸ்திவாரம் அதுல ஒண்ணு. இப்ப எதை வச்சு நம்ம டிக் கொடுத்தோம்? நிறைய கடவுள் இருக்கு இல்லையா? ஏன் ஜீசஸ தேவனாய் கர்த்தரை கடவுள்ன்ட்டு அப்படி டிக் அடிச்சுக்கிட்டோம்? நல்லவர். அப்புறம் சரி, அதான் நல்லவர். ஓகே. சங்கீதம் 100 3. நம்ம எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோங்கிறத பாருங்க. ஒருத்தர் கேட்டா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும். இப்ப நீங்க கொடுக்கிற ஆன்சர் பண்ணா இன்னொரு கேள்வி அதுல வரும், பின்னாடி நான் சொல்றேன். நான் சங்கீதம் 100:3 வாசிக்கலாமா? கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். யார? கர்த்தரே கடவுள் என்று அறியுங்கள், உணருங்கள், நம்புங்கள், புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரே கடவுள், கர்த்தரே இறைவன், கர்த்தரே மெய்யான ஒளி, கர்த்தரே பரமாத்மா, கர்த்தரே பரஞ்சோதி, கர்த்தரே சக்தி, ஏக இறைவன் என்பதை அறியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உணருங்க, தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. அப்படி சொல்லியாச்சா? கரெக்ட். வாட் இஸ் த ரீசன்? இந்த பாயிண்ட்டுக்கு அந்த வசனம் ஒரு காரணத்தை சொல்லுது. என்னன்னு கவனிங்க. நாம் அல்ல, அவரே நம்மை படைத்தார், உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க. நாம் அல்ல, கர்த்தரே நம்மை உண்டாக்கினார், படைத்தார், சிருஷ்டித்தார், தயாரித்தார், வடிவமைத்தார், உருவாக்கினார், டிசைன் பண்ணினார், ஏற்படுத்தினார், நியமித்தார், நிர்ணயம் பண்ணினார். சரி, கர்த்தரே கடவுள் என்று அறியுங்கள். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர்தான் நம்மள படைச்சார். திஸ் இஸ் தி பெஸ்ட் ஆன்சர். அவர்தான் என்னைய படைச்சார். ஆமென். ஒரு பையன் இருக்கிறான், குடும்பத்துல ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனை கூப்பிட்டு வேறவங்க, உங்க அப்பா யாரு அப்படின்னு கேக்குறாங்க. உங்க அப்பா யாருன்னு கேக்குறாங்க. சரியா? அவன் இந்த ரோட்ல போற 10 பேர் அப்படி காட்டாம அவங்க அப்பா போட்டாட்டு இருந்துச்சு, இதான் எங்க அப்பா அப்படின்னு காமிக்கிறான். சரிங்களா? இதான் எங்க அப்பா அப்படின்னு காட்டுறான். இவர் அவங்க அப்பா? அவர் இல்லையா? நான் அவர் நினைச்சனே, அவர் இல்லையா? இல்ல இதுதான் எங்க அப்பா. எப்படி அப்பான்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, இல்ல இவர் ரொம்ப நல்லவர் அப்படியே பதில் சொல்லுவான். இவர் ஏன் நீ அப்பான்னு சொல்றேன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவான்? அவன் என்ன பதில் சொல்லுவான்? இவர் எனக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. சாக்லேட் எல்லாம் கேட்டா உடனே வாங்கி தருவாரு. நான் அன்னைக்கு லேஸ் கேட்டேன், காலைல வாங்கி கொடுத்தாரு, போய் 5 மணிக்கு எஞ்சி போய் வாங்கி கொடுத்தாரு. அதான் இவர் எங்க அப்பானா சொல்லுவான். என்ன சொல்லுவான்? அவர் தான் என்னை பெற்றார். சொல்லுங்க, அவர் தான் என்னை பெற்றார். அதத்தான் மெயின் காரணமா, மாஸ்டர் காரணமா சொல்லுவானே தவிர இத சொல்லிட்டு இருக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க.
நீங்க சொல்ற மாதிரி சொல்ல மாட்டான். அவன் இப்படி நடந்துக்கும் போது நாம எப்படி மாத்தி பேசலாம்? அப்ப நாம என்ன காரணம் சொல்லணும்? ஏங்க நீங்க கர்த்தரை பண்ணீங்க? ஏங்க நீங்க கர்த்தரை போய் ஓகே கொடுத்தீங்க கடவுள்ட்டு? ஏங்க எத்தனை கடவுள் இருக்கு உலகத்துல, என்னங்க அப்படி என்ன சொல்லணும்? அவர் தாங்க என்னை படைச்சாருங்க. என்னைய இந்த 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 கருவை, இந்த உருவத்தை, இந்த தோலை, இந்த சதைய, இந்த எலும்பை தயாரிச்சவரு அவருங்க. He is my manufacturer. இந்த ப்ராடக்ட அவர் தான் உண்டாக்குனாரு. இந்த ப்ராடக்ட், என் முகம் இப்படி இருக்கணும், என் வாய் இப்படி இருக்கணும், என் முடி இப்படி இருக்கணும், என் காது இப்படி இருக்கணும், என் கை இப்படி இருக்கணும், நான் இப்படி நிக்கணும், நான் அப்படி நடக்கணும், என்னைய டிசைன் பண்ணது தேவனாகிய கர்த்தர். அதனாலதான் அவரை நான் கடவுள் பண்ணேன். ஆமென் சொல்லுங்க. இதுதான் ரீசன். இதத்தான் சொல்லணும் எடுத்தோனையும். ஆமென் ஆமென். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் காரணம் சொல்றேன் வச்சுக்கோங்களேன். நான் அவரு நல்லது செஞ்சாருங்க அப்படின்னா எங்க கடவுளோட தான் நன்மை செய்யுது. நான் பாருங்க, உங்க இயேசுவெல்லாம் கூட கும்பிட்டு பார்த்தேன், கேட்கல ஒண்ணும். அப்புறம் பாப்பா கோயில சொன்னாங்க, அங்க போனேன், சரியா போச்சுங்க. இப்ப என்ன செய்வீங்க? உங்களோட இப்ப என்ன செய்வீங்க? நல்லது செய்யறத வச்சு நீங்க கடவுளை தேர்ந்தெடுக்கிறது தான் 90% மேல மனுஷனுடைய மைண்ட் செட். உலகத்துல அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். 90% மேல. அந்த சாமி கும்பிட்டேன், சரி கேட்கல. இந்த சாமி கும்பிட்டேன், கேட்கல. அந்த சாமியை கும்பிட்டேன், நேத்தி கடனா போட்டேன், சரியா போச்சு. அப்பல இருந்து அது என் கடவுளுங்க. இதுதான் மைண்ட் செட். எந்த கடவுள் என் தேவையை பூர்த்தி செய்தோ, எந்த கடவுள் எனக்கு நன்மை செய்தோ, எந்த கடவுள் நான் கேட்கறதெல்லாம் தருதோ, அதுதான் கடவுள். இப்படிதான் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல டிக் அடிச்சிட்டு இருக்கிறோம். எந்த கடவுள் எதை கடவுளாக வைத்துக் கொள்கிறான்ட்டு கேட்டோம்னா, கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோம்னா இப்படிதான் நம்ம டிக் பண்ணிட்டு இருக்கிறோம். டோட்டலி ராங். டிக் பண்ணக்கூடாது. இப்படி நீங்க டிக் பண்றமா, உங்களை மாதிரி யோபு டிக் பண்ணா வச்சுக்கோங்களேன். யோபு, நீ ஏப்பா தேவனா கர்த்தரை வணங்குற அப்படின்னா, அவர் நல்லது செய்யறாருங்க அப்படின்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரை எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி சொல்லியிருப்பாரு? உம்முடைய கரங்கள் என்னை உருவாக்கிற்று. அப்படிதான் யோபு எழுதுறாரு. எனக்கு கவனிங்க, அவருடைய கரங்கள் என்னை உருவாக்கிற்று. ஏன்பா நல்லா செல்வ சீமானா வாழ்ந்த, இப்ப ரோட்டுக்கு வந்துட்டியப்பா, என்னப்பா கடவுள்? இப்ப யார கடவுள்னு சொல்றேன்னா, அப்பயும் கர்த்தர் தான் கடவுளுங்கிறான். அப்ப புரியுது நல்லா. நல்லது செஞ்சதை வச்சு யோபு கர்த்தரை கடவுள் சொல்லல. அவர் தான் என்னைய படைச்சாரு, என்னைய தயாரிச்சவர் அவரு, அதனால முடியாதுட்டான். ஆமென் சொல்லுங்க. அதனால முடியாதுட்டான். இப்ப சொல்லுங்க, நம்ம பின்தங்கி இருக்கிறோமா, முன்னோக்கி இருக்கிறோமா? தேவனை புரிஞ்சுக்கிறதுல பின்தங்கி இருக்கிறோமா? இதுதான். நீங்க இப்பெல்லாம் புரிய ஆரம்பிச்சாதான் எதிரி உங்களை கை வைக்க முடியாம திணறுவான். எங்கிட்ட அடிச்சாலும் கரெக்டா பாயிண்ட் கொண்டு நிப்பாட்டுறானேன்ட்டு. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனாகிய கர்த்தரை நான் ஏன் கடவுளா டிக் பண்ணேன் அப்படின்னா, அவர் என்னை படைச்சாருங்க. எங்க அவரை அடிச்சாலும் சரி, எங்க அவர் என்ன அணைச்சாலும் சரி, ஐயோ என்ன நல்லா வச்சுக்கிட்டாலும் சரி, நல்லா வச்சுக்க போனாலும் சரி, அதனால அவர் எனக்கு கடவுள் ஆக முடியுமா? அவர் என்ன படைக்கல ஆக முடியுமா? ஐயோ, எங்க அப்பா குணம் சரியில்லைங்க, அப்படிதாங்க முரட்டு புத்திங்க, அப்படியே வேலை போயிட்டு வந்தா டென்ஷனா வருவாருங்க. ஆமாங்க, பிடிக்காதங்க. ஐயோ, எங்க அப்பா சிரிச்ச நான் பார்த்தேன், ரொம்ப நாள் ஆச்சுங்க. உங்க அப்பா இருந்தாலும் வெளியே ஓடி வந்துருவாங்க, வீட்டுல ரணகலம் ஆயிடும். அப்போ உங்க அப்பா இல்லையா? அப்பா இல்லைன்னு எப்படி ஆகும்? எங்க அப்பாவுடைய கேரக்டர் சரியில்லைதான், கேரக்டர் சரியில்லைதான், அதுக்காக அவர் என் அப்பா இல்லைன்னு எப்படி வரும்? அவர் டிஎன்ஏ தான் என்கிட்ட இருக்கு. புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு? எங்க அப்பா நல்ல கேரக்டர் இருக்கிறதுனால அவர் என் அப்பா இல்ல, என்னை பெத்ததுனால அவர் அப்பா.
அது மாதிரி தேவனாகிய கர்த்தர் நல்லது செய்யறதுனால என் கடவுளும் கிடையாது, அவர் என்னை படைச்சதுனால என் கடவுள். ஆமென் சொல்லுங்க. இந்த புக்தி, இந்த பாயிண்ட், இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். இல்லைன்னா போயிருவீங்க. இருக்க முடியாது, இருக்க முடியாது, முடியாது. எங்க அப்பா என்னை பெத்ததுனால அப்பான்னு சொல்ற வரைக்கும் மகன் நிற்பான். நல்லது செய்யறதுனால எங்க அப்பான்னு சொல்றா மாட்டிக்குவான், ஆளை மாத்தி விட்டுருவான். ஏன் இன்னைக்கு கடவுளை மாத்துறாங்களே, இதான் பிரச்சனையே. இன்னும் நம்மள ஏன் கடவுளை மாத்தி மாத்தி செலக்ட் பண்றாங்கனாலும் இதான் பிரச்சனையே. அவங்க படைச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு டிக் பண்ணல, நல்லது செய்யறது யாருன்னு தெரிஞ்சு டிக் பண்றாங்க. ஆமே, இதாண்டு நம்ம சபையில பேசுறாரு, உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இப்பதான் வர்றவங்களுக்கு நல்லா புரியும் நம்ம எப்படி டிக் பண்றோம், நம்ம எப்படி டிக் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க அம்மா அப்பா சொல்றான் டிக் பண்றோமா, நல்லது செஞ்சதெல்லாம் டிக் பண்றோமா? இல்லப்பா, என்னை அவர் படைச்சிருக்கிறாருப்பா, என்னைய படைச்சதுக்கான பக்கா எவிடன்ஸ் பைபிள் இருக்குப்பா. அவர் தான் என்னைய படைச்சது, பக்கா எவிடன்ஸ் எழுத்துப்பூர்வமா இருக்கு, டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு, எழுத்துப்பூர்வமா இருக்கு. அவர் தான் என்னை படைச்சார். ஆமென். அதனால அவரு கேரக்டர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, விடு போ, ஒன்னு தர்றாரு, நாலு எடுக்கிறாரு, 4 தராம போறாரு, என்னமோ பண்ணிட்டு போறாரு போ. அதுக்காக அவரு தான் என்னை படைச்சாரு, எப்படி கடவுள் எல்லாம் ஆவாரு? அவரை தானே கும்பிடணும், அவரை தானே கும்பிடணும். ஆமென். இந்த புத்தி அப்பதான் ஸ்ட்ராங் ஆகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப தேவனை புரிஞ்சுக்கிறதுல நாம ஆர்வம் காட்டணும். எந்த அளவுக்கு நாம அவரை பற்றிய செய்திகளை உள்வாங்குறோமோ அந்த அளவுக்கு இருதயம் பலனாடியும், அந்த அளவுக்கு எதிரி நம்மளை தாக்கும் போது ஒண்ணு செய்ய முடியாம சும்மா வெண்கலம் மாதிரி கண்ணீர் சத்தம் அவன் வெளியே போயிடுவான். ஆமே.